Chapter 3 exercise 3.2 second question என்னன்னா find the LCM of the given expression. LCM find பண்ணும். ஓகே, அதில் 6 subdivision இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு subdivision LCM என்னது least common multiple, அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x² y 8x³ y² இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு மெத்தடில் செய்யலாம். ரெண்டு மெத்தடுமே சொல்லித்தரும். உங்களுக்கு எது ஈஸியாக அது ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடுமே ஃபஸ்ட்டு செய்யலாம். ஓகேவா? இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னவா இருந்துச்சு? ஜிசிடி கண்டுபிடிச்சிருந்தோம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது? 4x² y ஈக்குவல் டு இந்த 4ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறோம். 4 எப்படி ப்ரைம் நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்? 4னா 2 × 2 இன்ட்டு x²னா x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் 8x³ அதான் புரிஞ்சுல ஸ்ப்ளிட் பண்ணது. 4னா 2 × 2 இன்ட்டு x²னா x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். 8x³ y² which is equal to 8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 2 எழுதிட்டோமா? இன்ட்டு x³ x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு y² y இன்ட்டு ஒய் இப்படி இதையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எழுதினதுக்கப்புறம் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், சர்க்கிள் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயும். அப்போது இது 2 இதை சர்க்கிள் பண்ணிட்டோம், இது 2 இதை சர்க்கிள் பண்ணிட்டோம், ரெண்டுலேயும் இருக்குது. அடுத்து எக்ஸு ரெண்டுலேயும் இருக்குது, அது சர்க்கிள் பண்ணிட்டோம். இன்னொரு எக்ஸு அதையும் சர்க்கிள் பண்ணிட்டோம். அடுத்து ஒய் அதையும் சர்க்கிள் பண்ணிடுறோம். ஓகேவா? எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். காமனாக இருக்குது, இங்கே 2 2 இருக்கா, அதுக்கு ஒரு 2 இன்ட்டு இந்த 2 2 இருக்கா, அதுக்கு ஒரு 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இன்ட்டு அடுத்து எக்ஸ் இன்ட்டு அடுத்து இந்த ஒரு ஒய் எழுதிட்டோம். ஓகேவா? ஜிசிடினா இவ்வளோ தான், காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதுவோம். ஜிசிடினா இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் தான் ஜிசிடினாலும். இப்போ ஜிசிடின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த காமனாக இருக்கிறது மட்டும் எழுதினா போதும். இந்த 2 × 2 × எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அதோட எழுதிட்டு அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்னது? எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எழுதிக்கணும். 2 × 2 × எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு அடுத்து தனியாக இருக்கிறது எழுதுகிறோம். அடுத்து இங்கே ஒரு 2, அடுத்து இங்கே ஒரு எக்ஸு, அடுத்து இங்கே ஒரு ஒய், இன்னொரு 3 இருக்குது, அதையும் எழுதிக்கிறோம். 2 × x இன்ட்டு ஒய் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எழுதியிருக்கோம். 2 × 2 × எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு 2 × எக்ஸ் இன்ட்டு ஒய் காமனாக இருக்கிறத எழுதிட்டு காமன் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறம் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 அடுத்து எக்ஸ் 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 x³ ஒய் ஒய் y² 8x³ y². ஓகேவா? இது ஒரு மெத்தட். மெத்தட் 2 மெத்தட் 2ல் இப்போ நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்பரு எப்படின்னா எல்சிஎம் சாதாரண கண்டுபிடிப்போம்ல, இதில் அதை கண்டுபிடிக்கிறோம். 4 8 தானே, 4 8 இது 2ல் சேரும். 2னா 2 2s are 4 4 2s are 8 பின்னி 2ல் சேரும். 1 2s are 2 2 2s are 4 பின்னி 2ல் சேரும். 1 1 2s are 2 அடுத்து இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 அது 8. அதுக்கப்புறம் அதை எல்சிஎம் டேரெக்டாக செய்கிறோம். இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு செஞ்சது ஒரு மெத்தட். ஓகேவா? இது செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்லேயும் எல்சிஎம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் 8. அடுத்து எக்ஸுனா ரெண்டுலேயும் இருக்கிற எக்ஸை பார்க்குறோம், ரெண்டுலேயுமே இருக்கான்னு. இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ஏதோ அதை தான் எழுதுவோம். x² x³ அது x³ என்னது? x³ x⁻3 அடுத்து y² இது ரெண்டில் எது பெரிய நம்பரோ அதை தான் எழுதுவோம். ஏன்னா எல்சிஎம்ல அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே ஃபஸ்ட் மெத்தட் செஞ்சுருந்தோம் பாருங்கள், அதுலேயே ஐடியா தெரிஞ்சிடும். காமனாக இருக்கிறத எழுதிட்டு காமன் இல்லாததையும் சேர்த்து தான் எழுதுவோம். அப்போ காமனாக இருக்கிறதும் வந்துடும், காமன் இல்லாத வரையில் எல்லாமே சேர்ந்து வரும். அதனால ஃபஸ்ட்டு நம்பருக்கு எல்சிஎம் எழுதிடுறோம். அடுத்து வேரியபிளில் எக்ஸ்னால் இங்கேயும் எக்ஸ் இருக்கா பார்க்கணும், அதுலேயே வச்சு ஹையஸ்ட் பவர் இருக்கிறது ஏதோ அதை தான் எடுத்து எழுதுவோம். அப்போ x³ அடுத்து இங்கே y² இருக்கா, இதில் ரெண்டுமே ஒய் இருக்குது, எது ஹையஸ்ட் பவர்? y² தான், அதான். அப்போ 8x³ y² இப்படியும் செய்யலாம், ரெண்டு மெத்தட்லையும் செய்யலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தட் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அடுத்து ரெண்டுமே அதுமே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு காமனாக இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு காமன் இல்லாததையும் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். செகண்ட் மெத்தட்
நம்பர் 2க்கு இப்படி எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ நமக்கு இந்த எல்சிஎம் தெரியும். நம்பர் இல்லாமல் இப்போ நம்ம அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எழுதிட்டு இங்கே வேரியபிள்ஸை பார்க்குறோம். எக்ஸ்னு இதுலேயும் எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். 2ல் எது ஹையஸ்ட் பவரோ அதை எழுதிடுவோம். ஒய்னா இதுலேயும் ஒய் இருக்கான்னு பார்க்குறோம். 2ல் எது ஹையஸ்ட் பவரோ அதை எழுதிடுவோம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் அதையும் எடுத்து எழுதணும். ஓகேவா? ரெண்டுமே ஒரே வேரியபிளாக இருந்தால் அதில் எது ஹையஸ்ட் பவர் அதை எழுதணும். ரெண்டுலே இல்லாமல் ஏதாவது ஒன்றில் இன்னொரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதையும் சேர்த்து எழுதணும். ஏன்னா எல்லாமே வரும். ஓகேவா? இப்போ இதில் எக்ஸ் ஒய் தான் இருக்குது, இதில் எக்ஸ் ஒய் தான் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே எக்ஸ் ஒய்னாலே எக்ஸில் எது ஹையஸ்ட் பவர் அது, ஒயில் எது ஹையஸ்ட் பவர் அது. சப்போஸ் இங்கே ஒரு இசட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, இங்கே இசடே இல்லை அப்படி தான் கடைசி அந்த இசடையும் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ இது ஒரு மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.